எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 மற்றும் 6 நவம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 மற்றும் 6 நவம்பர் 2020 ஆகிய இரு தினங்களுக்குரியது. முதல் கேள்வி, இந்திய இராணுவ தலைமை தளபதி MM நரவணேவுக்கு எந்த நாடு கௌரவ தளபதி பட்டத்தை வழங்கியது? இந்திய இராணுவ தலைமை தளபதி MM நரவணேவுக்கு எந்த நாடு கௌரவ தளபதி பட்டத்தை வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நேபாளம். அதாவது நேபாள நாட்டிற்கு இந்திய இராணுவ தலைமை தளபதி MM நரவணே 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் அவருக்கு அந்த நாடு கௌரவ தளபதி பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, EOS 01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? EOS 01 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இந்தியாவுக்கு சொந்தமானது. அடுத்தது மூன்றாவது கேள்வி, எந்த நாட்டிற்கு கொரோனா தடுப்பு மருந்து வழங்க சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் ஒப்புதல் வழங்கியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பங்களாதேஷ். அதாவது சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டின் ஆக்ஸ்போர்ட் தயாரித்த கொரோனா தடுப்பு மருந்தான கோவிஷீல்டை பங்களாதேஷ் நாட்டிற்கு வழங்குவதற்காக ஒப்புதல் வழங்கியது. இந்த நிறுவனம், இந்த சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் எந்த நகரில் உள்ளது? புனே நகரில், அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள புனே நகரில் அமைந்துள்ளது. அடுத்தது அதாவது கோவிஷீல்டு. அடுத்தது PSLV C-49 ராக்கெட்டின் உயரம் என்ன? PSLV C-49 ராக்கெட்டின் உயரம் என்ன? இதுக்கு சரியான விடை 44.4 மீட்டர். அடுத்தது PSLV C-49 ராக்கெட் என்பது இந்தியாவின் எத்தனையாவது PSLV ராக்கெட்? இதுக்கு சரியான விடை 51வது. PSLV வகையில் C-49 ராக்கெட் என்பது 51வது ராக்கெட் ஆகும். அதாவது இந்த PSLV C-49 ராக்கெட் தான் பார்த்தீங்கன்னா நாளை, அதாவது 7 நவம்பர் 2020 விண்ணில் ஏவப்படுகிறது. இந்த ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவை சேர்ந்த EOS 01 என்ற செயற்கைக்கோளும் லித்துவேனியாவை சேர்ந்த ஒரு செயற்கைக்கோளும் அமெரிக்கா மற்றும் லக்சம்பர்கை சேர்ந்த தலா 4 செயற்கைக்கோள், மொத்தம் 10 செயற்கைக்கோள்கள் இந்த ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதற்கான கவுண்டவுன் இன்று 6 நவம்பர் 2020 1 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது குறிப்பிடத்தக்கது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆனது. அடுத்தது சட்லஜ் ஆற்றின் மீது அமைய உள்ள 210 மெகாவாட் லுக்ரி பகுதி 1 நீர் மின்சார திட்டத்துக்கான எத்தனை கோடி ரூபாய் முதலீட்டு முன்மொழிதலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? சட்லஜ் ஆற்றின் மீது அமைய உள்ள 210 மெகாவாட் லுக்ரி பகுதி 1 நீர் மின்சார திட்டத்துக்கான எத்தனை கோடி ரூபாய் முதலீட்டு முன்மொழிதலுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 1810.56 கோடி. அடுத்தது ஏழாவது கேள்வி, சர்வதேச சதாவதானம் தனித்துவமான இலக்கிய விழாவை தொடங்கி வைத்தவர் யார்? திருப்பதியில் சர்வதேச சதாவதானம் தனித்துவமான இலக்கிய விழாவை தொடங்கி வைத்தவர் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள். அடுத்தது தான்சானியா நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றவர் யார்? தான்சானியா நாட்டின் புதிய அதிபராக பதவியேற்றவர் ஆப்ஷன் டி, ஜான் போம்பே மஹபுலி. அடுத்தது வட மும்பையில் 1035 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இலவசமாக வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தவர் யார்? வட மும்பையில் 1035 மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இலவசமாக வழங்கும் முகாமை தொடங்கி வைத்தவர் தாவர்சந்த் கெலாட்.
அடுத்தது, கிழக்கு லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக இந்தியா சீன ராணுவ அதிகாரிகள் இடையேயான 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெற்றது? கிழக்கு லடாக் எல்லை விவகாரம் தொடர்பாக இந்திய சீனா ராணுவ அதிகாரிகள் இடையேயான 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை எப்போது நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 6 நவம்பர் 2020. அடுத்தது, பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு 2021 எந்த நாட்டில் நடைபெற உள்ளது? அதாவது எந்த நாடு நடத்த உள்ளது? இதுக்கு சரியான விடை இங்கிலாந்து நகரில் உள்ள இங்கிலாந்து நாட்டில் உள்ள லண்டன் நகரில் இந்த பருவநிலை லட்சிய உச்சி மாநாடு 2021 நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, பிரான்சில் இருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் ஜாம் நகர் விமான தளத்துக்கு வந்தடைந்தன. ஜாம் நகர் விமானத்தளம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஏற்கனவே பாத்தீங்கன்னா பிரான்சிலிருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே வந்தடைந்தன. தற்போது இந்நிலையில் மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் ஜாம் நகர் விமான தளத்துக்கு வந்தடைந்தன. இந்த ஜாம் நகர் விமானத்தளம் எந்த மாநிலத்தில் உள்ளது? இதுக்கு சரியான விடை குஜராத். அடுத்தது, அமெரிக்க வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற அதிபர் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அமெரிக்க வரலாற்றில் அதிக வாக்குகளை பெற்ற அதிபர் வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜோ பிடன். அடுத்தது, எந்த நாட்டில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை விதித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது? எந்த நாட்டில் பொது இடங்களில் சிகரெட் புகைக்க தடை விதித்து அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை வடகொரியா. அடுத்தது, சீனாவை சேர்ந்த பிரபல செல்லிடைப்பேசி தயாரிப்பு நிறுவனமான OnePlus தனது மிகப்பெரிய விற்பனையகத்தை எந்த நகரில் 4 நவம்பர் 2020 திறந்தது? சீனாவை சேர்ந்த பிரபல செல்லிடைப்பேசி தயாரிப்பு நிறுவனமான OnePlus தனது மிகப்பெரிய விற்பனையகத்தை எந்த நகரில் 4 நவம்பர் 2020 திறந்தது? இதுக்கு சரியான விடை ஹைதராபாத். அடுத்தது, 16வது கேள்வி, எந்த நாடு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து 4 நவம்பர் 2020 அதிகாரப்பூர்வமாக விலகியது? எந்த நாடு பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து 4 நவம்பர் 2020 அதிகாரப்பூர்வமாக விலகியது? இதுக்கு சரியான விடை அமெரிக்கா. அடுத்தது, சர்வதேச டென்னிஸ் வரலாற்றில் 1000 வெற்றிகளை பெற்ற 4வது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? சர்வதேச டென்னிஸ் வரலாற்றில் 1000 வெற்றிகளை பெற்ற 4வது வீரர் என்ற சிறப்பை பெற்றவர் யார்? இது சரியான விடை ரஃபேல் நடால். இதுல பாத்தீங்கன்னா முதல் வீரர் பாத்தீங்கன்னா ஜிம்மி கார்னோஸ், 2வது ரோஜர் ஃபெடரர், 3வது இவான் லெண்டில், 4வது பாத்தீங்கன்னா ரஃபேல் நடால். அப்போ இதுக்கு சரியான விடை ரஃபேல் நடால். அடுத்தது, நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக ஜெசிண்டா ஆர்டன் எத்தனையாவது முறையாக மீண்டும் பதவியேற்றார்? நியூசிலாந்து நாட்டின் பிரதமராக ஜெசிண்டா ஆர்டன் எத்தனையாவது முறையாக மீண்டும் பதவியேற்றார்? இது சரியான விடை 2வது முறையாக. இனி வருவது முக்கிய நிகழ்வுகள் தகவல் வாயிலாக. பருவநிலை மாற்றத்திற்கு எதிராக 24 முக்கிய தனியார் நிறுவனங்களின் தலைவர்களும் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகமும் கையெழுத்திட்ட பருவநிலை மாற்றம் குறித்த ஓர் பிரகடனத்தை இந்திய தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் மன்றத்தில் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் 5 நவம்பர் 2020 வெளியிட்டார். உலகளவில் மிகப்பெரிய யானைகள் பராமரிப்பு மையமாக கேரள ஜம்போ கேர் உருவெடுத்து வருவதாக கேரள அரசு தெரிவித்தது. தமிழகத்தில் தொல்லியல் துறை தொடர்பான திட்டங்களுக்கு ரூபாய் 100 கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் தெரிவித்தார். அடுத்தது, ஜப்பான் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பலிலிருந்து மொரீசியஸ் கடலில் கசிந்த எண்ணெய் கழிவை அகற்றும் பணி 2021 ஜனவரிக்குள் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் முதல் முறையாக திருநங்கை சாரா மெக்பிரைட் அந்த நாட்டின் செனட் அவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கிண்டியில் அமைந்துள்ள சுகாதார பணியாளர்களுக்கு உயர்நிலை திறன் பயிற்சி வழங்கும் தமிழ்நாடு உயர்திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார்.
மருத்துவ படிப்புகளில் 7.5% இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். நீலகிரியில் ரூபாய் 131.57 கோடி மதிப்புள்ள 123 புதிய பணிகளுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 நவம்பர் 2020 அடிக்கல் நாட்டினார். அடுத்தது, UPI மூலமாக பண பரிவர்த்தனை சேவைகளை வாட்ஸ்அப் வழங்க மத்திய அரசின் NPCI அனுமதி அளித்துள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே போன்ற பண பரிவர்த்தனை சேவைகளைச் சேர்ந்த செயலிகள் பண பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 மற்றும் 6 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரியது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 மற்றும் 6 நவம்பர் 2020 ஆகிய 2 தினங்களுக்குரிய நடப்பு நிகழ்வுகளை காணொலி வாயிலாக நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.